மீண்டும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்தும் திருக்குறள் நாளும் ஒரு அதிகாரம் இணைய வழித்தொடர் 81வது நாள் நிகழ்வு. 81வது அதிகாரம் பழமை. இன்று முற்றோதல் செய்யும் மாணவி த பூஜாஸ்ரீ. பூஜாஸ்ரீ, உங்க பெற்றோரோட பேரு, நீங்க பயிலும் பள்ளி, இதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் நீங்க முற்றோதல் செய்யுங்கம்மா. பூஜாஸ்ரீ வருக, முற்றோதல் தருக. வணக்கம் மேடம். என் பெயர் தா பூஜாஸ்ரீ. தந்தை பெயர் தட்சிணாமூர்த்தி. தாய் பெயர் கோகிலா தேவி. நான் 10ஆம் வகுப்பு அரசு மேல்நிலைப்பள்ளி சத்திரகுடி ராமநாதபுரம் மாவட்டத்துல படிக்கிறேன். இப்ப அதிகாரம் 81ல பழமை அந்த அதிகாரத்துல இருந்து 10 திருக்குறள் சொல்றேன் மேடம். சொல்லுங்க. பழமை எனப்படுவது யாதெனின் யாதும் கிழமையை கீண்டிடா நட்பு. நட்பிற்குறுப்பு கெழுத்தகமை மற்றதற்கு உப்பாதல் சான்றோர் கடன். பழகிய நட்பவன் செய்யும் கெழுத்தகமை செய்தார் அமையார் கடை. விளைத்தகையான் வேண்டியிருப்பர் கெழுத்தகையார் கேளாது நட்டாசையின். பேதைமை ஒன்றோ பெருங்கிழமை என்றுணர்க நோதக்க நட்டார் செய்யின். எல்லைக்கண் நின்றார் துறவர் தொலைவிடத்தும் தொல்லைக்கண் நின்றார் தொடர்பு. அழிவந்த செய்யினும் அன்பனார் அன்பின் பழிவந்த கேண்மையவர். கேடொழுக்கம் கேளா கெழுத்தகமை வல்லார்க்கு நாடொழுக்கம் நட்டார் செய்யின். கெடா வழிவந்த கேண்மையார் கேண்மை விடார் விளையும் உலகு. விளையார் விளையப்படுவ வளையார்கண் பண்பின் தலை பிரியாதர். நன்றி மேடம். நன்றி நன்றி பூஜா. நல்ல அருமையான குரல். நிறுத்தி நிதானமா அழகா சொன்னீங்க. நல்லா பொருள் புரியும்படி வார்த்தைகளுக்கு நல்லா இடம் விட்டு விட்டு நல்லா சொன்னீங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்து, இந்த பெற்றோரை பற்றி பிள்ளைகளுக்கு கூறுவது ஒரு பழமை பாராட்டுதல் தான். ஆசிரியரை பற்றி மாணவர்கள் கூறி அவங்களை பெருமைப்படுத்துவதும் ஒரு பழமை பாராட்டுதல் தான். உயர்ந்த நிலைக்கு சென்றதுக்கு அப்புறம் தன்னிலை மாறாமல் தான் கடந்து வந்த பாதையை மறக்காமல் ஒருவர் நடந்து கொள்வதும் பழமை பாராட்டுதான். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். திருவள்ளுவர் நட்பு ஆராய்தல் இத சொல்லிட்டு அடுத்த வரிசையில பழமைன்ற ஒரு அதிகாரத்தை வைக்கிறாரு. நட்பை உச்சம் தொட வச்சுட்டாரு. இந்த பழமை என்ற உடனே நட்புக்கு எது இலக்கணம்? அந்த நட்பு என்றவுடன் குசேலர் ஒரு பழைய கந்தல் துணியில அவளை முடிச்சு எடுத்துட்டு போறாரு தன் நண்பன் கிருஷ்ணனை பார்க்க. அங்க கூச்சப்பட்டுக்கிட்டே தான் அவர் அதை கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கும் போது, எனக்காக அந்நியார் என்ன கொடுத்து விட்டாங்க, குடு குசேலாங்கும் போது அதை தயங்கிட்டே கொடுக்கும்போது இவரு அதை வாங்கி பிரிச்சு அந்த கந்தல் துணியில இருந்த அவளை ருசிச்சு சாப்பிடுறாரு. அந்த ரசிப்பு தன்மையும் ருசியும் எங்கிருந்து வந்தது என்றால், தன் பால்ய சிநேகிதம், அந்த பழமையை பாராட்டும் பொழுதுதான் அந்த ரசிப்பும் ருசிப்பும் வருகிறது. அத்தகு பெருமை வாய்ந்த பழமை என்ற 81வது அதிகாரத்துக்கு இன்று உரை தர இருப்பவர் உரையாசிரியராக கி. சுமதி, உதவி பேராசிரியர், முதுகலை தமிழ்துறை, ஸ்ரீ சேவுகன் அண்ணாமலை கல்லூரி, தேவக்கோட்டை. இவர் 3 ஆண்டுகளாக பணியாற்றுகிறார். இவரது படிப்பு MA, MPhil, BEd. ஆசிரியர் சிற்பின்ற ஒரு விருது வாங்கியிருக்காங்க. அம்மா பத்தி இன்னும் சிறப்புகள் இருக்கு. இந்த உரையாசிரியர், நீங்க தொடங்கறதுக்கு முன்னாடி உங்களோட சிறப்புகளை சொன்னா அதை சொல்ல தயங்காதீங்க. நாங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. இதை இணைய வழியில பாக்குறாங்க, முகநூல்லையும் பார்ப்பாங்க. அதனால உங்களை பற்றிய சிறப்பு இயல்புகளை எங்களுக்கு இன்னும் கூடுதலாக தெரிவிக்குமாறு கூறிக்கொண்டு உங்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம் அம்மா. கேக்குதுங்களா அம்மா? அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சுமதி. நான் சேவகன் அண்ணாமலை கல்லூரியில 3 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி பள்ளியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இது ஈரோடு மாவட்டம் நம்பியூர்.
குமுதா மெட்ரிகுலேஷன் பள்ளி ஸ்கூல். அந்த பள்ளியில நான் 2 வருடமா பணியாற்றிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தாராபுரம் விவேகம் ஸ்கூல்ல ஒரு 6 மாதமா பணியாற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆறாவயல் இங்க தேவகோட்டை ஆறாவயல் பாரத் பப்ளிக் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்துல ஒரு 2 வருடம் வேலை பார்த்திருக்கேன். பள்ளி அனுபவம் தான் அதிகம். கல்லூரியில இப்பதான் 3 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேங்க. இன்றைய அதிகாரம் பழமை. பழமை எனப்படுவது யாதெனின் யாதும் கிழமையை கீழ்ந்திடா நட்பு. அதாவது சிறந்த நட்புக்கு இலக்கணம் சொல்றாங்க. நண்பர்கள் பல நீண்ட காலமா நண்பர்களா இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு தவறு செய்துட்டா, பிழைபட நடந்துக்கிட்டா, அந்த பிழைய வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, அத ஏற்றுக்கொள்ளணும். தெரியாம செஞ்சுட்டாங்க அப்படின்னு அத நம்ம ஏத்துக்கணும். அதுதான் சிறந்த நட்பு அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. நட்பிற்கு உறுப்பு கெழுதகைமை மற்றதற்கு உப்பாதல் சான்றோர் கடன். அதாவது நட்புக்கு ஒரு முக்கிய உறுப்பு எதுன்னு கேட்டா, நண்பர்கள் உரிமையோட இருந்துக்கிறது. அதாவது இவங்களுடைய விஷயத்துல அவங்க தலையிடுவது, அவங்களுடைய விஷயம் அதாவது ஒரு குடும்பத்துக்கு மேல எல்லாத்துக்கும் மேல அவங்க ரொம்ப நட்பாக இருக்கக்கூடியதான் ஒரு சிறந்த உறுப்புன்னு சொல்றாங்க. அந்த அந்த உரிமைய எண்ணி மகிழ்றதான் சான்றோருடைய கடமை. கடமைன்னு சொல்றாங்க வள்ளுவர். பழகிய நட்பு எவன் செய்யும் கெழுதகைமை செய்தாங்கு அமையா கடை. அதாவது இப்ப தாம் கொண்ட நெருக்கமான உறவு தன்மையானது தன் நண்பரிடத்திலும் அமைந்திராவிட்டால், அதாவது இப்ப நண்பர்கள் வந்து ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க ரொம்ப அன்பா இருக்கணும். இப்ப நான் வந்து என் நண்பர் மேல வந்து மிகுந்த அன்பு வச்சிருந்தேன்னா, அவங்களும் என்ன பண்ணிருக்கணும், அதே அளவுக்கு அன்பு வச்சிருக்கணும். அப்படி இல்ல, அவங்கள்ட்ட அன்பானது இல்ல அப்படின்னா, அது பழகிய நட்புக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்ல முடியாது. சிறந்த நட்பாக இருக்க முடியாது அப்படிங்கிறத சொல்றாங்க. விலை தகையான் வேண்டி இருப்பர் கெழுதகையார் கேளாது நட்டார் செய்யின். உரிமையோட அதாவது தன்னுடைய நண்பர் வந்து என்னுடைய நண்பர் வந்து இப்ப என் மேல உரிமையோட எடுத்துக்கிட்டு, என்னை கேட்காம நான் அந்த செயலை செஞ்சுக்கவா? அப்படின்னு சொல்லி அந்த அந்த செயலை செஞ்சுட்டா, அத வந்து என்ன பண்ணிக்கணும், நமக்கு தெரிஞ்சாலும் அந்த செயலை நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு ஏத்துக்கிறதா பெருந்தன்மை. அதுதான் சிறந்த நட்பு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 5வது திருக்குறள். பேதைமை ஒன்றோ பெருங்கிழமை என்றுணர்க நோதக்க நட்டார் செய்யின். இப்ப நண்பர்களுக்குள்ள ஒரு வருந்தத்தக்க செயல் ஏதாவது செஞ்சிட்டா, அதாவது வருத்தப்படுற மாதிரி ஏதாவது ஒரு செயல் செஞ்சிட்டா, அது வந்து அவங்க அறியாமையினால செஞ்சுட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதை விட என் மேல இருக்கிற நட்பு உரிமையின் காரணமாக என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி தவறா செஞ்சுட்டாங்க அப்படின்னு ஏத்துக்கிற பக்குவம் தன்மை வந்து நண்பர்களுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 6வது திருக்குறள். எல்லை கண் நின்றார் துறவார் தொலைவிடத்தும் தொல்லை கண் நின்றார் தொடர்பு. அதாவது அதிக காலமாக நண்பர்களாக இருக்கிறவங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு விரிசல் ஏற்பட்டு ஏதாவது ஒரு கேடு ஏதோ ஒண்ணு நினைச்சிட்டாங்க, செஞ்சுட்டாங்க, தனக்கு தவறா செஞ்சுட்டாங்க அப்படின்னா, அத வந்து என்னன்னா, அவங்க அப்படி செஞ்சுட்டாங்க. நாங்க இவ்ளோ ஒற்றுமையா ஃப்ரெண்டா இருந்தோம். ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம், அவர் வந்து இந்த மாரி பண்ணிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கு. அப்படின்னு நினைக்காம, அந்த நட்ப புறக்கணிக்காம, தெரியாம செஞ்சுட்டாங்க. அந்த அந்த தவற நம்ம சரி பண்ணிருவோம். அப்படின்னு நினைக்கக்கூடியதான் சிறந்த நட்பு. அதனால அந்த நட்ப வந்து தடுக்க மாட்டாங்க. யாரும் வந்து துறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 7வது திருக்குறள். அழிவந்த செய்யினும் அன்பரார் அன்பின் வழிவந்த கேண்மை அவர். இதுவும் முன்னாடி சொன்ன குறள் மாதிரியே தான். தமக்கு பழகுனவங்க தமக்கே வந்து எதிரா ஏதாவது ஒரு தவறான காரியத்தை செஞ்சிட்டா கூட, அத வந்து என்ன பண்ணணும்னா, ஆஹ்
இல்ல இனிமே அவனோட எந்த நட்பும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு உதறி தள்ளிறக்கூடாது. அவன் செஞ்ச தவற அவனே தெரியிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், அவன சரி பண்ணிறணும் அப்படின்னு சொல்றாங்க. கேளில் கேளில் ஒழுக்கம் கேளாக் கெழுதகமை வல்லார்க்கு நாளிழுக்கம் நட்டார் செய்யின். அதாவது என்ன இந்த குறளுக்கு என்ன பொருள்னா, இப்ப தன்னுடைய நண்பன் வந்து தவறு செஞ்சுட்டான் அப்படின்னு, நெறைய பேர் வந்து உன்னுடைய நண்பன் வந்து தவறு செஞ்சுறான். அத நீ பாரு, கவனி, கவனின்னு சொல்லும்போது, அவன் மேல நம்பிக்கையா இருக்கனால, என் ஃப்ரெண்டு என் நண்பன் வந்து இந்த மாரி எந்த தவறும் செய்ய மாட்டான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையிலே இருந்துட்டு, ஒரு நாள் அவன் உண்மையாகவே அந்த தவறு நடந்துருச்சு அப்படின்னா, அப்ப வந்து இவ்ளோ நாள் பழகுன நட்புக்கு எந்த பலனும் கிடையாது. ஏன்னா, அவன் பலர் சொல்லும்போது, இந்த மாரி உன்னைய பற்றி நான் கேள்விப்பட்டனே! இந்த மாரி நீ செய்றியா? இது தவறு. இது செய்யக்கூடாதுன்னு நண்பன் என்ன பண்ணியிருக்கணும், அதே நேரத்திலே கண்டிச்சிருக்கணும். ஆனா அந்த மாரி கண்டிக்காம, ஆ அ கண்டும் காணாத மாரி இருந்துட்டா, அந்த இவ்ளோ நாள் வைத்திருந்த நட்பு வீணாக போயிடும்னு சொல்றாங்க. 9வது திருக்குறள். கெடா வழிவந்த கேண்மையார் கேண்மை விடா விளையும் உலகு. உலகு. அதே மாதிரி எவ்வளவுதான் வந்து நண்பனே நம்மளுக்கு கேடு செஞ்சாலும், அந்த நட்ப வந்து என்னைக்குமே என்ன பண்ணக்கூடாது, கைவிடக்கூடாது. அவரு செஞ்ச தவற வந்து சரி சரி செஞ்சு அவர திருத்தணுமே தவிர, அவர எதிர்த்து நம்ம வந்து நினைக்கக் கூடாது. அந்த நட்புலம் அதுதான் சிறந்த நட்புக்குரிய உள்ளம், சிறந்த நட்புள்ளம்னு சொல்றாரு. அவங்கள தான் என்ன பண்ணுமா, இந்த உலகமானது சிறந்த நட்புன்னு சொல்லி இந்த உலகமே போற்றும்னு சொல்றாங்க. 10வது திருக்குறள். விழையார் விழையப்படுவார் பழையார்கண் பண்பின் தலை பிரியாதார். அதாவது நண்பர்கள் வந்து எவ்வளவுதான் தவறு செஞ்சாலும், அவங்கள்ட்ட இருக்கிற ஆ அவங்கள்ட்ட இருக்கிற அந்த அன்பை நீக்கி, இவங்க நான் என்னுடைய நண்பர் இல்ல அப்படின்னு சொல்லாம சொல்லாம இருக்கிறவங்கள, பகைவர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, விரும்பி பாராட்டுவார்கள். அதாவது தவறு செய்த நண்பன கடைசி வரைக்கும் அந்த அந்த நட்ப வந்து துறக்காம, அவங்க வந்து சிறந்த நட்பா அவன அரவணைச்சு, அவன சரி பண்ணி, அவன சிறந்த நண்பனா கொண்டு வர்றவங்கள இந்த பகைவர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, விரும்பி பாராட்டுவாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. நன்றிம்மா. நன்றி, நன்றி. எளிமையான தோற்றம், மென்மையான குரல், அதே மாதிரி எளிய விளக்கங்கள். என்ன அந்த குறளுக்கு என்ன பொருளோ அதை சுருங்க சொல்லி விளங்க வைத்துள்ளீர்கள். நல்ல அருமையா கொண்டு போனீங்க. மகிழ்ச்சி. உங்களுடைய பின்னோட்டத்தை, உங்கள உரையின் சிறப்பை பற்றி கூற நமது ஆளுமைகள் காத்திருக்கிறார்கள். இன்று பின்னோட்டம் வழங்குபவர்களுக்கு நேரம் அதிகமா இருக்கு. ஆகையினால் இன்றைய பின்னோட்டத்தை மிகவும் அழகாக சிறப்பிக்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். பின்னோட்டம் தருபவர்கள் கையை உயர்த்தினால் நன்றாக இருக்கும். முதலில் பின்னோட்டம் அளிக்க யாரும் கையை உயர்த்தவில்லை. எனது ஆரிய தோழி ரேவதி நவநீத கிருஷ்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ஹலோ ஹலோ வாங்கய்யா. பேராசிரியர் மகாராஜன் ஐயா அவர்களே. அம்மா வணக்கம்மா. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமட்டத்துக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுமதி அம்மா பேசினாங்க. திருக்குறளுடைய விளக்கத்தை அழகாவே தெரிவிச்சாங்க. அவங்க பள்ளிக்கூட பயிற்சியிலிருந்து அப்படியே கல்லூரிக்கு வாழ்க்கையில வந்து முன்னேறி இன்னைக்கு பெரிய ஒரு கல்லூரி பேராசிரியரா உயர்ந்திருக்காங்க. அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. தொடர்ந்து அவருடைய அளித்த விளக்கங்கள் அனைத்துமே வந்து தேடுதல் இல்லாட்டாலும் ரொம்ப அழகாகவே பொறுமையா நிதானமா எடுத்துரைச்சாங்க. அவங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிட்டேன். கெடா வழி வந்த கேண்மையர்
கேண்மை விடா விளையும் அன்பு இடாது தொன்றுதற்கு வந்த நண்பரது நட்பினை அவர் குற்ற நோக்கி விடாதவரை இவ்வுலகமே விரும்பும். ரொம்ப அற்புதமா அதை சொல்லி காமிச்சாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி வந்து நேற்று சொன்ன மாதிரி நட்புனா என்ன அப்படிங்கிறத வந்து இதை விட அழகா தெரிவிக்க முடியாதுன்னு நான் உளமாற புரிந்து கொள்வதோடு, மேலும் அவரு இந்த நிதானமாக எடுத்துரைத்த விதத்துக்கு வாழ்த்துக்களை சொல்லி நன்றி நன்றிம்மா. நன்றி நன்றி ஐயா. அழகாக உங்கள் பின்னோட்டம் உள்ளது. உரையாசிரியர் கூறியதை எடுத்துக்காட்டாக கூறி அவர்களை பெருமைப்படுத்தியுள்ளீர்கள். நட்பு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை மேற்கோள் காட்டியுள்ளீர்கள். நன்றி நன்றி ஐயா, கலை இலக்கிய மன்றத்தின் சார்பாக. அடுத்து திருமதி ரேவதி நவநீத கிருஷ்ணன். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பழமை அதிகாரம் பழைய நண்பர்களது பிழைகளை பொறுத்தால் இந்த அதிகாரத்தினுடைய முற்றுதல் செய்த மாணவி பூஜா மிக அருமையாக முற்றுதல் செய்தார்கள். அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மையார் அவர்கள் இந்த பழைய அதிகாரம்னா பழைய நண்பர்கள் அப்படிங்கிற நட்புக்கு உறுப்பு கழுதகைமை மனதற்கு உப்பாக சான்றோர் கடன். நண்பர்கள் உரிமையோடு ரேவதி, இணையம் பிரச்சனையாக உள்ளதோ? ரேவதி, போயிட்டு இப்ப வந்திருக்கு. எனக்கு தலையில தொப்பி மாதிரி எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி எனக்கும் எங்க வீட்டுக்காரரையும் மாலை மாத்த விட்டு தட்டு தாம்பாளம் வச்சுன்னு என்னென்னமோ செஞ்சுட்டாங்க. அப்ப அதுல அவங்க பழைய நண்பர்கள் இப்படி செய்யறாங்களே அப்படிங்கிறத அவங்க உரிமையோட செஞ்சதை நாங்களும் உரிமையோட ஏத்துக்கிட்டோம். இந்த 2வது குறளுக்கு அது ஞாபகம் வந்தது. அடுத்த 5வது குறள், பேதைமை ஒன்றோ பெருங்கிழமை என்றுணர்க நோதக்க நட்டார் செயின். இப்ப இது ஒரு தோழியை பத்தினதான். அந்த தோழி, நான் இதை இப்படி சொல்றேன்னு நான் இதுக்கு உதாரணம் தான் சொல்றேன். அவங்களுக்கு ஏதாவது பண தேவை அப்படின்னா எங்க வீட்டுக்காரருக்கு போன் பண்ணி எனக்கு இவ்வளவு காசு வேணும்னு சொல்லிடுவாங்க. அதை என்கிட்ட சொல்ற அவங்க கேட்டாங்க, கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி நானும் சரின்னு என்கிட்ட கேட்ட கோபம் எடுக்காம அவங்ககிட்ட அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு தடவை எங்க தாத்தா அவர் பென்சில் வாங்கிட்டு வீட்டுல இருக்கிறாரு. அவர்கிட்டையும் வாங்கிட்டு போயிருக்காங்க. எனக்கு அது தெரியாது. அந்த கிராமத்தை நோக்கி தாத்தா நடந்து போனாங்க. அப்ப எங்க வீட்டுக்காரர் என்கிட்ட கேட்டாரு, தாத்தா எதுக்கு அங்க போறாரு அப்படின்னு. தெரியலன்னு வீட்டுக்கு வந்து கேட்டேன் தாத்தாட்ட, எதுக்கு தாத்தா அங்க போனீங்க அப்படின்னு. இந்த மாதிரி அவங்க என்கிட்ட காசு வாங்கியிருந்தாங்க, அதனால யாருக்கும் தெரியாம போய் திருப்பி வாங்கிட்டு வருவோம் நான் போனேன் அப்படின்னு சொல்லி அவர் பட்ட பகல்ல போகும்போது யாருக்கு தெரியாம எப்படி இருக்கும். அப்புறம் அப்பதான் எனக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சியா இருந்தது. அந்த வீட்டுக்குள்ளேயே தான் நம்மளும் இருக்கிறோம், தினமும் பாக்குறோம். ஆனா நம்ம கிட்ட இந்த மாதிரி தாத்தாட்ட காசு வாங்கியிருக்கேன்னு சொல்லவே இல்லையேன்னு எனக்கு ரொம்ப ஆதங்கமா இருந்தது.
இது யார்ட்டையும் என்னால சொல்ல முடியல. எங்க வீட்டுக்காரர்கிட்ட மட்டும் சொல்லி நான் ரொம்ப மனசு வருத்தப்பட்டேன். ஒரு இடத்துல 2 பேரும் பார்க்குறோம், வைக்கிறோம். நம்ம வீட்டு ஆளுங்கள்ட்ட காசு வாங்கிட்டு போனத நம்மள்ட்ட சொல்லாம விட்டுருக்காங்க. அதுவும் வயசானவர்கிட்ட வாங்கியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி நான் வந்து பேச்ச சுக்கி அப்படியே வாய மூடி மௌனமாவே இருந்தேன். சண்டையும் போடல. அவங்கள்ட்ட எதுவும் ஏன்னு இத காட்டி கொடுக்கவும் இல்ல. திருப்பி ஒரு 2, 3 மாசம் கழிச்சு அவங்களா எப்ப அடுத்த ஒரு பையன்கிட்ட குடுத்து அவர்ட்ட கொண்டு போய் குடுத்துருன்னு சொல்லி விட்டுருக்காங்க. வாங்கும்போது நாங்க வீட்ல இல்லாத நேரம் வந்து வாங்கிட்டு போனவங்க குடுக்கும்போது எங்க தெருவுல குடியிருக்கிற பையன்கிட்ட குடுத்து கொடைய குடுத்துருன்னு சொல்லி சொன்னப்ப, அப்புறம் தாத்தாவும் சொன்னாரு ரூபா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. மறுபடியும் இணையம் எனக்கு இடர்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த 2 உதாரணங்கள நான் 2 நண்பர்கள் இந்த மாதிரியும் இருப்பாங்க, அந்த மாதிரியும் இருப்பாங்க அப்படிங்கும்போது நம்ம நண்பர்னு மனசுல ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க ஏதாவது தப்பு செஞ்சா பேதையுமே நினைச்சுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நட்பு வேணும் அப்படின்னா ஒண்ணு பொருள் போகும். நம்ம நட்பை தான் பெருசா நினைச்சோம் அப்படின்னா, அவங்க செய்யற குற்றங்களையும் நம்ம மன்னிச்சு ஏத்துக்கிறணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக சொல்றேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த மன்றத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி நன்றி ரேவதி. இன்றைய பின்னோட்டத்தில் நமது நண்பர்களை பற்றி கூறி பெருமைப்படுத்தியதற்கு நண்பர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த 2வது குறளுக்கு உண்மையிலே மிகவும் பொருத்தமான நிகழ்வு தான் கூறியது. அடுத்து 5வது குறளை பற்றி கூறும்போது எல்லோர் வாழ்விலும் அது நடக்கும். அந்த ஒரு நிகழ்ச்சி நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது நம்மள்ட்டையும் வாங்கிப்பாங்க, வீட்டுல இருக்கிற ஒருத்தட்டையும் வாங்கிப்பாங்க, ஆனா தெரியாது. ஒரு அன்பின் காரணமாக நமது அமைதி வந்து அந்த மாதிரி ஒரு செயலை செய்ய வைத்து விடுகிறது. இவங்க யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நம்ம பேர்ல அவங்க வச்சிருக்க ஒரு நம்பிக்கை இந்த மாதிரி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தும் போது நமது மௌனம் தான் அந்த நட்பை காப்பாற்றுவதற்கு பயன்படுகிறது. அருமையான ஒரு வாழ்வியல் உதாரணம். மன்றத்தின் சார்பில் நன்றி. அடுத்து பின்னோட்டம் அளிப்பவர் கையை உயர்த்தினால் நன்றாக இருக்கும். வணக்கம்மா. வணக்கம் ஐயா, வாங்க. இந்த நட்பை பத்தி சில தகவல் சொல்லலாம்னு இருக்கிறேன். நட்புக்கு தோழமை, சிநேகம், கேண்மை, பாங்கன் என்று தமிழில் பல பெயர்கள் உள்ளது. இதில் பழமை அதிகாரத்தில் நட்பை பற்றி வள்ளுவர் அவர்கள் மிக அழகாக குறிப்பிட்டுள்ளார். இந்த பழமை என்று சொன்னவுடன் எனக்கு நினைவில் வருகிறது ராமாயணம், மகாபாரதம். இந்த மகாபாரதத்தின் கர்ணன் துரியோதனை நட்பு மிக சிறப்பாக இருந்துள்ளது. கர்ணன் தக்க சமயத்தின் உதவிய துரியோதனைக்காக தன் உயிரையே தியாக செய்த துணிந்தவன். அப்படிப்பட்ட நட்புக்கு இலக்கணமாக இருந்த ஒரு கர்ணன் தீயவனா இருந்தாலும் அவன் என் உயிர் நண்பனாக ஏற்று போரில் வெற்றியும் கண்டான். இறுதியில் தன் உயிரை பரிசாக துரியோதனுக்கு அளித்தான். அப்படிப்பட்ட புராண கதைகளின் கொண்டு நட்பை பற்றி மிக அழகாக கூறுகிறார்கள். அதே போன்று ராமாயணத்தில் ராமனுக்கும் சுக்கிரருக்கும் கொண்ட நட்பும் ராமனுக்கும் ராவணனின் தம்பி விபீஷணா அவர்கள் கொண்ட நட்பும் மிக சிறப்பானது. ராமன் சுக்கிரவனும் விபீஷணனுக்கு கொண்ட நட்பால் வெற்றி கண்டார். ஆகையால் புராணங்களிலும் நட்பை பற்றி சிறப்பாக எடுத்து கூறியுள்ளது. இதை போன்று சங்க நூல்களிலும் நட்பை பற்றி மிக அழகாக கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக புறநானூறு பாடல் 217 பாடல் கோப்பெருஞ்சோழனுக்கும் பிசிறியாண்டருக்கும் உள்ள நட்பு மிக சிறப்பாக அந்த பாடல்கள் நமக்கு எடுத்து உள்ளது. இக்காலத்திலும் பல கவிஞர்கள் நட்பை பற்றி ஆராய்ந்து கவிதைகளும் எழுதியுள்ளார்கள். அதில் குறிப்பாக தன் அனுபவத்தில் எனக்குள்ள ஆபத்தில் உதவினே சிறந்த நண்பன் எப்படி ஒரு பழமொழி உள்ளது. அது மட்டும் இல்லாமல் உன் நண்பன் யார், நான் உன்னை கூறுகின்றேன் என்ற ஒரு கருத்து உள்ளது.
ஆனா இக்காலத்திற்கு உன் நண்பன் யார் உன்னை பற்றி கூறுகின்றேன் என்பது பதில், நீ யார் என்பது உன் தொலைபேசியை கொடு, உன் போனை கொடு, நான் யார் என்று சொல்கின்றேன் அந்த நிலைமைக்கு வந்துவிட்டது. இருந்தாலும் இப்போது நட்பு வட்டாரம் குறைந்து கொண்டே வருகிறது. அது தீய நட்புக்கு தான் அதிகமாக ஆகி கொண்டிருக்கிற காலத்தில். ஆகையால் நட்புக்கு வள்ளுவர் அதிகமாக குரல் வகுத்துள்ளார். குறிப்பாக நட்பு, நட்பு ஆராய்தல், கூடா நட்பு, தீய நட்பு என்று திருக்குறள் நட்புக்கு தான் அதிகமாக வள்ளுவர் வகுத்துள்ளார். ஏனென்றால் நண்பர்கள் எவ்வழி என்றால் உன் வாழ்க்கை செவ்வழி இருக்கும் என்று வள்ளுவருடைய பழமொழியாக நான் கருதுகிறேன்மா. நன்றிம்மா. நன்றி நன்றி. அருமையான பின்னோட்டம். நட்புக்கு வேறு என்னென்ன பெயர்கள் இருக்குன்னு சொன்னீங்க. அந்த நட்புக்கு இதிகாசத்திலிருந்து உதாரணம் சொன்னீங்க. கடைசியா இன்றைய வாழ்வியல்ல கைபேசியை கொண்டா உன்னை பத்தி எல்லாம் சொல்றேன்னு உண்மை. அந்த கைபேசி மாதிரி ஒரு ரகசிய பெட்டகம்னு கூட சொல்லலாம். கைபேசிய ஒருத்தரோட ரகசிய பெட்டகம்னா அது கைபேசியா தான் இருக்கும் போல இருக்கு. உண்மைதான். நீங்க சொல்ற மாதிரி நட்பு வட்டமும் சுருங்கி விட்டது. அதனால இந்த திருக்குறள் மக்கள்கிட்ட போகணும், அதற்கு ஒரு விதை போடணும்ட்டு தான் நமது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற நிகழ்வு. இந்த நாளும் ஒரு அதிகாரம் அதுக்காக தான் எடுத்திருக்கு. மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா நிறைய சீரழிவு, கலாச்சார சீரழிவு எல்லாத்துலயும் மாறிக்கிட்டே வர்றாங்க மனிதர்கள். ஆனா பாருங்க, இந்த திருக்குறள் மாணவர்கள் மத்தியில அதிகமா கொண்டு போய் சேர்க்கணும்னு கல்லூரி ஆகட்டும், பள்ளிகளில் ஆகட்டும், நமது கலை இலக்கிய பெருமன்றம் விழாக்களை நடத்தி மாணவர்களை உற்சாகப்படுத்தி பரிசுகள் வழங்குகிறார்கள். ஆனா தேர்வு என்று வரும்போது திருக்குறளுக்கு 4 மதிப்பெண்கள் தான் கொடுக்குறாங்க. 2 திருக்குறள் மனப்பாட பகுதி. அதை என்ன பண்றாங்க, பெரும்பாலான மாணவர்கள் சாய்ஸ்ல விட்டுறாங்க. அந்த நிலைமையில தான் இப்ப இருக்கு. இந்த திருக்குறளை மாணவர்கள்ட்ட மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தால்தான் ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க முடியும் என்பது ஒரு ஆணித்தரமான ஒரு உண்மை என்பதை நமது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் உணர்ந்துதான் இந்த செயல்பாட்டை நடத்துகிறது. இதில் கண்டிப்பாக நாமும் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையுடன் உங்களது பின்னோட்டத்திற்கு நமது மன்றத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து பின்னோட்டம் அளிப்பவர் யாராவது பின்னோட்டம் அளிப்பதாக இருந்தால் அளிக்கலாம். இல்லை என்றால் நமது நல்லாசிரியரை அழைக்க வேண்டியிருக்கும். சரி, அடுத்து நல்லாசிரியர் ஐயா அவர்களை இன்று பின்னோட்டம் அளிக்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அவரது உரைதான் நமக்கு சிறப்பான பின்னோட்டத்தின் இறுதி உரையாக உள்ளது. அடுக்கு மொழியிலும் அழகு தமிழிலும் அருமையாக முற்றோதல் செய்பவராகட்டும், உரையாசிரியராகட்டும், நம் பின்னோட்டம் அளிப்பவர்களாகட்டும், எல்லோருடைய நிகழ்வையும் குறித்து வைத்து கொண்டு அவர்களை பெருமைப்படுத்தி உற்சாகமூட்டக்கூடியவர் நமது நல்லாசிரியர் அவர்கள். அத்தகு பெருமைக்குரியவர் ஐயா அவர்களை பின்னோட்டம் அளிக்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். நண்பர்களே, இனிய மாலை வணக்கம். எல்லா காலத்திலேயும் நான் ஒருவன் தான் சிறந்த நண்பன் என்று நூல் சொல்லுகிறதா. ஆசிரியரிடத்தில் கூட வினாக்களை கேட்டுப்பார். சில நேரங்களில் அவர் கோபமாய் எரியக்கூடும். ஆனால் நீ என்னை வாசிக்கிற பொழுதெல்லாம் உனக்கு அறிவு புரியக்கூடும் என்று நூல் சொல்லுகிறதா. அதே நேரத்துல மிகச்சிறந்த ஆசிரியன் என்பவரே கூட நல்ல வாசகன் என்பதனால நன்கு யார் வாசிக்கிறார்களோ அவர்கள் நல்ல நண்பர்களாகவும் இருக்க முடிகிறதா. அதை மிக நேர்த்தியாக சொல்லுகிற பொழுது புத்தக அரங்குல இதோ விருதுநகர் தந்த பரிசாக இருக்கிற, விருதுநகர்ல இருந்து என்னோட நட்பு பூண்டு வந்துட்டார் பாருங்க, விருதுநகர் கலெக்டர் கொடுத்த பரிசு. அப்போ திருக்குறள் போட்டியில ஒப்பிக்கிற பொழுது எல்லோருக்கும் தான் கொடுத்தாங்க இந்த பரிசு. நான் அப்புறம் சொன்னேன், ஐயா நீங்க எங்களுடைய பகுதிகளில் 6-7 கிலோமீட்டர்ல இருக்கிற மாம்பழப்பட்டுக்கெல்லாம் 7:30 வந்துருவீங்களே வகுப்புக்கு என்று சொன்ன சிரிச்சாங்க. அப்போ பொதுச் செயலாளர் ஒரு நாள் அரமையா சொன்னாங்க, இந்த மன்றத்தை தொடக்கி வைக்கிற பொழுது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்தார்னு சொன்னாங்க.
அப்போ அதை நான் நினைவுபடுத்தும்படியா ஆச்சு. ஐயா இந்த மாதிரி நான் இலக்கிய மன்றத்துல தினம் பேசுறேன் ஐயா. அப்போ உங்கள பற்றி அடிக்கடி சொல்றாங்க ஐயா என்று ஆட்சியரிடத்துல குறிப்பிட்டதும் நினைவுக்கு வருகிறது நண்பர்களே. இந்த வள்ளுவர் படம் இந்த ஆண்டு கொடுக்கிற பொழுது சொன்னாங்க. நீங்க ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளி விழா காண போறதில்ல. 25 ஆண்டுகள் ஆயிடுச்சு சிலை நிறுவி. சிறப்பான நாளென ஒன்று போர் காட்டி உயிரீரும் வாழது உணர்வார் பெறின்னு காலண்டருக்கு முதல் அடிப்படை போடுறார் வள்ளுவர். அப்போ நட்பு என்பது இருப்பது போல் இருக்கும், மறைந்தும் போகும். அத ரொம்ப அழகா சொல்றாரு. பிறைமதி பின் பேதையார் நட்பு அது. அத ரொம்ப ஜாக்கிரதையாவும் சொல்றார். பேதையார் கேண்மை ஒரீ விடல் என்று சொல்லுகிறார். ஆனால் அளவு கடந்து நமக்கு துன்பம் செய்கிறார், அறியாமையினால் செய்கிறார். அத சகோதரி ரொம்ப நேர்த்தியாக இன்றைக்கு தன்னுடைய வாழ்நாள்ல நிகழ்ந்ததை சொல்லி சொன்னாங்க. நான் இப்பெல்லாம் நான் வர வர சொல்லும் பொழுதெல்லாம் அறச்செல்வியின் சகோதரி ரேவதி அவர்கள், ரேவதியின் செல்வி அறச்செல்வி அவர்கள் என்று நான் எடுத்துக்காட்டா சொல்லும்படியா இருக்குது. ஆனால் எங்கள் மாவட்டத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு நண்பர்களே. கபிலபரணர் என்பது இரட்டை புலவர்களாக எவ்வாறு சங்க இலக்கியம் சொல்லுதோ அப்படியே பாரிமகளிரை எங்க மண்ணுல கொண்டு வந்து அங்கவை சங்கவையை அவங்க சொல்லுவாங்க. அற்றை நாள்ல எந்தையும் இருந்தார், நாங்கள் எல்லாம் மகிழ்ந்து இருந்தோம், இற்றை தெங்கள் இவ்வெண் நிலவில் என்று பேசுவாள். ரொம்ப அழகா எழுதுவார். அன்று வந்ததும் அதே நிலா. அந்த பாட்டை நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க முன் மரபினர்ல. அன்று வந்ததும் அதே நிலா, அப்புறம் உடனே இசைப்பார்கள். நண்பர்களே, மிக சிறப்பாக நம்மிடையே இருக்கக்கூடிய நட்பு வட்டம் என்பது இன்றைக்கு குறைந்து கொண்டே வருகிறது என்ற ஒரு பதிவை இன்றைக்கு மன்றம் செய்தார்கள். அது உண்மையும் கூட. ஆனால் என்னை பொறுத்தளவில் அவருக்கு அதற்கான அடிப்படையை சொல்றார். ஒன்று, அவருடைய அறியாமையை நாம் மன்னிக்கலாம், அல்லது அதை ஒரு கிழமையாக எடுத்துக்கொள்ளலாம். உரிமையாக அவர் செய்தார், சரிதான். கலெக்டர் என்னோட கிளாஸ்மேட் உதாரணத்துக்கு, நாம வேகமா போயிட்டு என்ன சுந்தரேசா அப்படி கூப்பிடக்கூடாது. ஏனென்றால் அவர் தான் ஆட்சியர் ஆயிட்டாரு. வேணுமானாலும் ஒன்று சொல்லலாம் தன்னடக்கமா, நான் ஆட்சியரோடு படிச்சேங்க என்று சொல்லிக் கொள்ளலாம். அதற்கே வள்ளுவர் அனுமதிக்க மாட்டார். இருந்தாலும் அதை விட்டுட்டு ஆட்சியர் என்ன ஆட்சியர் என் கூட படிச்சவன் தான் என்று சொல்லக்கூடாது. கீழிடாமை வேண்டும். அதே நேரத்துல நட்பு பாராட்டுகிற உரிமைக்கே அது என்ன மன்னித்தலுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா சொல்றார். பாருங்க, 2 நிலைகளையும் வள்ளுவர் சிந்திக்கிறார். அந்த சகோதரி 2வது குறளையும் 5வது குறளையும் இணையும் என்னதான் தொல்லை கொடுத்தாலும் ரேவதி சகோதரி சுட்டினார். அதே போலவே இன்றைக்கு பேராசிரியர் மகாராஜன் ஐயா பேசும் பொழுது 6வது குறளைத்தான் நினைச்சுக்கிட்டேன். கேடு வரினும் கைவிடாமை வேண்டும், அதை ரொம்ப சிறப்பா நிறைவேற்றுறீங்க என்று இன்றைக்கு உரைக்காரரை எங்களுடைய இளம் பேராசிரியர் இளம் சூரியன் ஆமா சுட்டி காட்டினார். சுட்டு காட்டல, சுட்டி காட்டினார். அதே நேரத்துல பழைமை குற்றம் கடைசியா பேசின ஐயா ஆச்சரியம், எப்படி வேர் சொற்களை ஆராய்ச்சி செய்வது போல ஒருங்கு நிரலாக சொற்களை தொகுத்தார். ஆச்சரியம். மன்றம் எல்லோருமே திருக்குறளில் ஈடுபாட்டை வளர்த்து கொள்வதற்கு நல்ல கொள்கலனை வைக்கிறது என்பதற்கு இது ஒரு அடையாளம். மிக அழகா சொன்னார் பெரியவர் ஐயா. பேசும்போது ஐயா குறிப்பிட்டாங்க, ஒரு நட்பில துரியனுடைய நட்பை பற்றி எடுத்துக்காட்டி புராண இதிகாசங்களிலே வந்த நட்பை சொன்னார்கள். அதற்கு உரைக்காரர் சுமதி அம்மா ஒட்டுமொத்தமா இவர்கள் எல்லோருடைய கருத்துக்கும் ஊடழையாக ஆங்காங்கு தொட்டும் நெய்யுடைய அடிசில் மெய்விட விதிர்த்தும் பயக்குறை செய்தார்கள். இவருடைய கருத்து குழந்தைகளை நாங்கள் எல்லாம் உச்சி முகர்ந்தோம் என்று பாராட்டுகிறேன். சரி, அப்படியானால் நாம் ஏற்றுக்கொண்டதற்கு பயன் என்னதான்? குறள் 3 சொல்றார். நாம் பழைமையை ஏற்றுக்கொண்டோம், அதற்கு பயன், ஆதாரம், முகவரி, எடுத்துக்காட்டு, விளக்கம்,
வெளிப்பாடு எவ்வாறு என்று கேட்டு விடையை தருகிறார். அது எப்படி வெளிப்படும்னா, உள்ளத்துல ஒன்றுமே இருக்காது. நம்ம முற்றுவதல் செய்த சகோதரியை போலத்தான். பட்டார் பட்டார்னு வெடிச்சாங்களா இல்லையா? அந்த பிஞ்சு நெஞ்சத்துல நஞ்சு இல்லையே, பாராட்டலாமா இல்லையா? வாழ்த்துகின்றோம். அதனால்தான் அவரிடத்துல கொஞ்சு தமிழ் எஞ்சு தமிழாக விஞ்சு தமிழ் ஆகியதே. ஆச்சரியமா இல்லையா? ஆகவே இன்றைக்கு மஞ்சு தமிழ் மஞ்சு சூழ்ந்த மையல் மேகமிட்ட மைய கருத்துக்களை மிக சிறப்பாக வான்பொழிவாய் வான் சிறப்பாய் வாழ்த்தி வைத்ததே. உண்மையிலேயே அதிமாலை சிறப்பு செய் காதைதான். வாழ்த்துகின்றேன். நிறைய பேச ஆசை இருந்தாலும் பசி வயிற்றை மட்டும் கிள்ளவில்லை, உள்ளத்தையும் கிள்ளிவிட்டது. உரையை கேட்கத்தான் பசிக்கிறதே தவிர உரையை பேச பசி குறைகிறது என்று சொல்லி மன்றத்தை வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. அப்பப்பா, கொஞ்சம் தமிழில் ஒரு ஒரு சுற்று வந்து விட்டீர்கள். ஆரம்பத்தில் தொடங்கி நட்புனா என்னன்றதுல தொடங்கி இறுதியாக பின்னூட்டம் கொடுத்தது முதற்கொண்டு சுட்டி காட்டி அழகு தமிழில் தமிழ் கொஞ்சி விளையாடுகிறது தங்கள் நாவிலும் உள்ளத்திலும். நாங்கள் அதை கேட்டு ரசித்தோம். ரசிக்கத்தான் முடிந்ததே ஒழிய அடுத்து என்ன சொல்வதென்று எனக்கு தோன்றவில்லை. ரசித்து கொண்டே இருந்தேன் அந்த அழகு தமிழை. மிக அருமையாக இருந்தது. நிகழ்வின் இறுதி கட்டத்தில் தங்கள் உரை, தங்களுக்கு மன்றத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக நமது பொதுச் செயலாளர் அவர்கள் வழக்கம் போல் பின்னோட்டம் அளிப்பார்கள். இன்று அவர்கள் இணைப்பில் இணையவில்லை. நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்வதா இல்லை வேறு யாரேனும் பின்னோட்டம்? நீங்க ஒரு நிறைவுரை கொடுத்துட்டு செய்யுங்கம்மா. நீங்க ஒரு நிறைவுரை, நிறைவு பொருண்மை. எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது, மகிழ்ச்சி. இந்த நட்பு என்பது எல்லாருக்கும் வேணும். அது உடலுக்கும் ஆரோக்கியம் தரக்கூடிய விஷயம், உள்ளத்திற்கும் ஆரோக்கியம் தரக்கூடிய விஷயம் நட்பு. அந்த நட்பு நல்ல நட்பாக இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு நட்பு அப்படி அமைந்திருக்கிறது என்று தெரியவில்லை. பணம் மட்டுமே குறிக்கோளாக கொண்டு பணம் உள்ளவர்களை மட்டும் நட்பாக கொள்பவர்களும் இருக்கிறார்கள். நேற்று அதிகாரத்தில் நம்ம நட்பை பற்றி பார்த்தோம். நட்பு ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும். அதை இதிகாசத்திலிருந்து நிறைய சொன்னோம். நம்ம ஆராய்ந்து நட்பு கொண்டு நல்ல நட்பா அமைஞ்சிருச்சுன்னா அந்த நட்புல எப்படி நாம நடந்துக்கணும், அந்த நட்புல எங்கேயாவது ஒரு இடத்துல தவறு நேர்ந்தால் அதை அறியாமைன்னு ஏத்துக்கணும், இல்லை அதை மிகைப்படுத்தாமல் அமைதியாக இருக்கணும் அப்படின்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. நான் நேற்று சொன்னதுதான் இப்பொழுதும் சொல்லுகிறேன். எனது நட்பு வட்டம் மிகப்பெரியது. எங்க சித்ரா டீச்சர்னு இருக்காங்க, அது என் மூத்த பொண்ணுன்னு சொல்லுவேன். அவங்களுக்கு நான் எது வாங்கி கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மற்றவங்களாம் எதுக்குப்பா உனக்கு செலவு, பரவாயில்ல வேண்டாமாங்க. நான் வாங்கல, இன்னைக்கு கடைக்கு போய் ஒரு புடவை எடுக்கலான்னுட்டு, புடவை எடுத்து தரீங்களா? நான் ரெடி, வாங்க போலாம். ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷம். அது சின்ன பொருளாக இருந்தாலும் அதுக்கு விலை கிடையாது. யார் எடுத்து கொடுக்கிறார்கள், யார் தருகிறார்கள், அதை பொறுத்து தானே சந்தோஷம் அமைது. நமக்கு மனதிற்கு பிடித்தவர்கள் கொடுக்கும் போது அது விலையில்லாத ஒரு பொருளாக மாறுகிறது. அதில் கிடைக்கும் சந்தோஷமே நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அந்த நட்பானது நமக்கு நெறிப்படுத்தும். எனக்கு ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மிகப்பெரிய கஷ்டம், சொல்ல முடியாத கஷ்டம். அப்ப அவங்கதான் சொன்னாங்க, நான் இருக்கேன், யாருகிட்டையும் உதவிக்கு போகாதீங்க, உங்களுக்கு என்ன பண உதவியா பொருள் உதவியா வேறு பக்கபலமா எல்லாத்துக்கும் நான் இருக்கேன் அப்படின்னு எனக்கு அவ்வளவு உறுதுணையா இருந்தாங்க. மறக்கவே முடியாது. என்னை அதுல இருந்து மீட்டு கொண்டு வந்தாங்க. இத்தனைக்கும் என்னை விட 15 வயது சிறியவர் ஆசிரியராக, அவங்களும் இடைநிலை ஆசிரியராக தான் பணியாற்றுகிறார்கள். நல்ல ஒரு தேர்ந்த அப்படி ஒரு அற்புதமான ஆசிரியர்.
பிள்ளைகளை அப்படி கொண்டு வருவாங்க. அவங்களோட நட்பு கிடைக்கலாம் நான்லாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அதுவும் இந்த நட்பு என்பது நான் சொல்றேன், வரம் வாங்கி வந்தேன்னு நேத்து நான் சொன்னேன். எதுக்கு சொல்றேன்னா, இப்ப எங்க சித்ரா டீச்சர் இருக்காங்கன்னா, அவங்க மட்டும் எனக்கு கிடையாது. அவங்கள தாண்டி அவங்க அம்மா, அப்பா, அண்ணன்க. ஒருத்தர் வந்து சிங்கப்பூர்ல இருந்து இப்ப சென்னைக்கே வந்துட்டாரு. இன்னொருத்தர் ஆஸ்திரேலியாவுல இருக்காரு. அவ்வளவு அன்பு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அவங்க மாமியார் எப்ப போனாலும் அவங்க வீட்டுக்கு போனா, அம்மா போயிடாதம்மா, இந்த அடுப்புல இருந்து உடனே இறக்கிட்டு வந்துடுறம்மா, இந்த காப்பி தண்ணியை குடிச்சிட்டு போமா. அவங்களுக்கெல்லாம் வயசு வந்து 70 80 கிட்ட நெருங்கிடுச்சு. அப்படி ஒரு மரியாதையை தேடி கொடுக்கக்கூடிய நட்பு அது. என்னோட நட்புக்கெல்லாம் அவங்கள தாண்டி அவங்க குடும்பத்தில் இருப்பவர்கள் அவங்கள விட அதிகமா நட்பு நம்ம மேல அன்பு வச்சிருக்காங்களோன்னு நினைக்கிற அளவுக்கு அவங்களோட அன்பு இருக்கும். என்னால ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எங்க ராணி டீச்சர் இருக்காங்க. அவங்க மாமியார் வந்து அவ்வளவு அழகா எனக்கு அந்த நட்பெல்லாம் கிடைக்க உண்மையிலே முற்பிறவியில் நான் என்ன தவம் செய்தேனோ தெரியாது. அவங்க மருமக தான் என்கிட்ட அவ்வளவு குறைகள் சொல்லுவாங்க. அவங்க இப்படி டீ எடுத்துட்டு வரப்ப, என்ன சொல்லி முடிச்சுட்டாங்களா அப்படிம்பாங்க. இவங்க சொன்னதை அவங்கள்ட்ட சொல்ல மாட்டேன், அவங்க சொன்னதை இவங்கள்ட்ட சொல்ல மாட்டேன். ஆனா 2 பேத்துக்குமே தெரியும் அவங்க என்கிட்ட பரிமாறுவாங்கன்னு விஷயத்த. ஆனா 2 பேர்த்திட்டையும் சொல்ல மாட்டேன். 2 பேர் சொல்வதையும் நகைச்சுவையாக ஏற்றுக்கொண்டு நான் போனாவே அவங்க வீட்டுல என் செல்ல முதல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க. வீட்டுல இருந்து கூப்பிடுவாங்கன்ட்டு. ஏன்னா அந்த இடம் கலகலப்பா இருக்கும். ஒரு பயிற்சிக்கு போனாவே இப்படி பார்ப்பாங்க எங்க ஆசிரியர் பயிற்றுனர்கள். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வந்தவிட்டு இப்படி என் தலை தெரிஞ்ச விட்டு அப்படின்றாங்க. ஏன்னா இன்று பயிற்சி கலகலப்பாக இருக்கணும். அவ்வளவு ஒரு கலகலப்பா அந்த பயிற்சிய ஆள் உட்கார்ந்துருப்பன ஒழிய இல்லாத சேட்டையெல்லாம் செய்வேன். ஆனா அது சிரிக்கக்கூடியதாகவும் சிந்திக்கக்கூடியதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். நாம ஓய்வு பெறும்பொழுது எங்க ஆசிரியர்கள் சொன்னது, இனிமேல் தலைமை ஆசிரியர் கூட்டத்தில் தைரியமாக எழுந்து கேட்கும் ஒரு நல்ல ஆசிரியரை இழந்து விட்டோம் என்றுதான் சொன்னாங்க. அந்த அளவுக்கு நானு எதா இருந்தாலும் எழுந்திருச்சு கேட்டுருவேன். சும்மா கேட்கணுங்கிறதுல கேட்க மாட்டேன். நமக்கு தேவையான கருத்து, எனக்கு தேவையான விளக்கம் தேவைன்னா நான் எழுந்திருச்சு கேட்டுருவேன். யாரா இருந்தாலும் சரிங்க. எங்க சீவா ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர்கிட்ட நான் எல்லாருமே பேச பயந்தாங்க. நான் எழுந்திருச்சேன். ஐயா, இது வரைக்கும் என்னோட சர்வீஸ்ல வந்து இப்படி ஒரு முதன்மை கல்வி அலுவலரை நாங்க பார்க்கல. நீங்க மட்டும்தான் இந்த அளவுக்கு ஆசிரியராக மதித்து பேசினீர்கள். இதுவரைக்கும் வந்தவர்கள் எல்லாம் தங்களோட அதிகாரத்தை ஆசிரியர்களிடம் காட்டினார்கள். ஆனால் நீங்கள் ஒருவர் தான் மனிதாபிமானத்தோடும் ஆசிரியரை ஆசிரியராக மதித்துள்ளீர்கள். என் கருத்தை சொல்ல எங்கேயுமே பயப்பட மாட்டேன். ஆனா என்னோட நட்பு ஓட்டத்தை சொல்லணும்னா அதுக்கு நாட்கள் பத்தாது. ஐயா சொன்னதுல நான் ஒரு சிறு துளியை வந்து உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். மகிழ்ச்சி. அடுத்து நம்ம இதுல TSN ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். ஐயா, தாங்கள் ஓரிரு வார்த்தைகள் பின்னூட்டமாக அளிக்கலாமே. மதிப்பிற்குரிய TSN ஐயா அவர்கள். அவரிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. ஆக தொடர்ந்து 3 நாட்களும். வணக்கம் வணக்கம். அந்த கல்பாக்கத்துல இன்னைக்கு ஒரு கிளை துவக்க விழா இருக்காங்க. நன்றி. நம்ம மன்றத்திற்கு வந்து இறுதியிலாவது கலந்து கொண்டது மன்றத்தை பெருமைப்படுத்தும் ஒரு நிகழ்வாக பார்க்கிறேன். உங்கள் பின்னோட்டத்தை வழங்குங்கள் ஐயா. இல்ல, நான் உரை பொழிவே கேட்கல. இப்பதான் வந்து 10 நிமிஷம் ஆச்சு. நீங்க உங்களுடைய பேச்சதான் கேட்டேன். அது வழக்கம் போல்தான். நாகராஜன் ஐயாவும் பேசி முடிச்சிட்டாரு போலுக்கு. நான் அதையும் கேட்கல. உங்களுடைய இப்ப நீங்க நட்பை பற்றி பாராட்டி சொன்ன அதைத்தான் கேட்டேன். அது வழக்கம் போல அதை சொல்வதற்கு இன்னும் அது உச்சம்தான் உங்களுடைய பேச்சு எப்போதுமே. நன்றி. அடுத்து நாளைய நிகழ்வு நமது நம்ம நாகராஜன் ஐயா, உங்களை புதிய வரவு பார்க்கிற முனைவர் மகாராஜன் இதெல்லாம் பார்க்க மகிழ்ச்சியாக உள்ளது. எனவே கலந்துக்கிறதுமே எங்களுக்காக கலந்துக்கிறேன். இன்னைக்கு கல்பாக்கத்துல ஒரு புதிய கலையளிக்க போன்ற கிளை இன்னைக்கு துவக்கம். அதுக்காக வந்திருக்கேன். இப்பதான் முடிஞ்சது. நன்றிம்மா. நன்றி. எப்படியோ நம்ம அதுக்கு அட்டெண்டன்ஸ் போட்டீங்க. மகிழ்ச்சி. நாளைய நிகழ்வு நாளைய நமது வாட்ஸ்அப் குரூப்ல போடுவாங்க. இன்று கலந்து கொண்ட அனைவருக்கும் நமது மன்றத்தின் சார்பில்
நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முற்றோதல் செய்த மாணவியாகட்டும், உரையாசிரியராகட்டும், இன்றைக்கு முத்தாக தங்கள் கருத்துக்களையும் உதாரணங்களையும் எடுத்து கூறிய நமது தோழமைகள், பின்னோட்டம் வழங்கிய தோழமைகளாகட்டும், உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றம் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் நாளை இரவு 8 மணி அளவில் இதே நேரத்தில் நாம் அனைவரும் ஒன்று கூடுவோம், கலந்துரையாடுவோம், மகிழ்வோம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.